ஒரு காட்டில் ஒரு பெரிய புத்திசாலி நாய் இருந்தது. அது எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்யும். ஆனால் அதன் பெரிய பலவீனம் அதன் பயம். எந்த ஒரு சிறிய சத்தத்திற்கும் அது பயந்து நடுங்கும். ஒரு நாள் நாய் ஒரு ஞானியை சந்தித்தது. நாய் அவரிடம், ஐயா, எனக்கு இந்த பயம் இல்லாமல் இருக்க வரம் தர முடியுமா என்று கேட்டது. ஞானி சிரித்துக்கொண்டே, சரி, உன்னை ஒரு புலியாக மாற்றுகிறேன். இப்போது உனக்கு பயம் இருக்காது என்றார். நாய் ஒரு புலியாக மாறியது. அது சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு அது ஒரு யானையை பார்த்தது. யானையை பார்த்து அதற்கு பயம் வந்தது. அது மீண்டும் ஞானியிடம் சென்று, ஐயா, எனக்கு யானையை பார்த்தால் பயமாக இருக்கிறது. என்னை ஒரு யானையாக மாற்றுங்கள் என்றது. ஞானி நாய் விருப்பப்படியே அதை ஒரு யானையாக மாற்றினார். யானையாக மாறிய நாய் பிறகு சிங்கத்தை பார்த்து பயந்தது. அது மீண்டும் ஞானியிடம் ஓடி வந்தது. ஞானி கோபமாக, நான் உன்னை புலியாகவும் யானையாகவும் மாற்றினேன். ஆனால் நீ இன்னும் பயப்படுகிறாய். ஏனென்றால் உன் மனதில் இன்னும் நீ ஒரு நாய்தான். உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாதவரை, நீயாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதவரை உன் பயம் போகாது என்று கூறி அதை மீண்டும் ஒரு நாயாக மாற்றினார். நீதி: நாம் யார் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை வெல்ல முயற்சி செய்ய வேண்டும். நாம் மற்றவர்களாக மாற நினைத்தால் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியாது.